வெல்கம் டு நித்யா சோமன் கிச்சன். இன்றைக்கி புதுவிதமான டேஸ்ட்டில் லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து அதுவுமே பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா முந்திரி சேர்த்துட்டு அது நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் லெமன் கலவை ரெடி. இப்போது வடித்து வச்சுருக்கிற ரைஸில் நம்ம இந்த லெமன் கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆனியனோட டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த லெமன் ரைஸ். ஸோ நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் சேர்க்காம தான் நிறைய பேர் லெமன் ரைஸ் செய்வீங்க. ஆனால் ஆனியன் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.